நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வவுச்சர்ல சைன் போட்டு வாங்கிக்கோங்க. பேரு, அமௌண்ட், அட்ரஸ் எழுதணும் இல்லையா? இப்போதைக்கு வவுச்சர்ல கையெழுத்து வாங்கினா போதும், அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். இது கூட சேர்ந்து ஒரு சர்டிபிகேட் வரணும். இந்தாங்க. இந்தாங்க, இதுல போடுங்க. சுதா, நீங்களே கொடுங்க. சுதா, இத உங்க ரேக்ல வச்சுக்கோங்க. இது எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேஃப் லாக்கர்ல வச்சுக்கலாம். நீ பயப்படாத, நம்ம நினைச்ச மாதிரி எல்லா வேலையும் நடக்கும். இல்லனா நான் நடத்தி தருவேன். அக்ரிமெண்ட் ஃபார்ம்லயும் வவுச்சர்லயும் எழுத வேண்டியது 50,000 இல்ல, 5 லட்சம். இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா என்ன? சூர்யா ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 5 லட்சம். அந்த அமௌண்ட் அவங்க வாங்கிட்டாங்க. மீதி இருக்கிற 4 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் ஜெயண்ணா. மீதி 50,000 கொடுத்தாகணுமே. அவங்கள பார்த்தா தெரியலையா? அவங்க 50,000 ரூபாய் தான் எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு டேட்ல 5 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தது சுதா. இந்த பிரச்சனையை அவளே ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். ரெண்டு, 4, 6, 8, 10. இந்த 10,000 சைமன் கொடுக்கணும். இது அவனுடைய கமிஷனு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்தா, இதை பிடிச்சிக்கோ. இதுல 20,000 ரூபாய் இருக்கு. இப்ப அதுல இருந்து ஒரு 4,000 ரூபாய் எடு. இந்த பாக்கெட்ல வை. உங்ககிட்ட இருந்து ஒரு 4,000 ரூபாய் எடு. மறுபடியும் இந்த பாக்கெட்ல வை. இப்ப இந்த 8,000 ரூபாய் எதுக்குன்னு தெரிஞ்சதா? ஒரு பிசினஸ் பண்ணும்போது அதுல இருந்து 10% கமிஷன், மீதி பணம் 50-50. அத நீ வச்சுக்கோ. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? எப்பவும் என் வேலையை டைரக்டா நான் தான் பண்ணுவேன். எல்லாமே கிளியரா இருக்கும். காசு இப்படி நீட்டிட்டு இருக்காம எடுத்து பாக்கெட்ல வைடா. என்ன இவ்வளவு பணத்தை பத்திரமா வச்சுக்க முடியாதா? இல்லைன்னா குடுறா, நான் வச்சுக்கிறேன். வேணாம், நானே வச்சுக்கிறேன். வா போலாம். நீ இந்த ஆபீஸை பார்த்தியா? அந்த ரேக்கு ஃபுல்லா தங்கமா தான் வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே என் கையெல்லாம் வேலை காட்ட ஆரம்பிச்சிச்சு. நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்லயே இருக்கலாம். முடிஞ்சா ஒரு நாள் ராத்திரி நம்ம அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு வந்துடலாம். அந்த வேலையே வேணாம் தலைவரே. இதுக்கப்புறம் யாரோட பொருளையும் நான் திருட மாட்டேன். உங்களால முடிஞ்சா சைமன் அண்ணன் கிட்ட சொல்லி இதே ஊர்ல ஏதாச்சும் வேலை வாங்கி தர முடியுமான்னு கேளுங்க. நான் வேலை பார்த்தே வாழ்ந்துக்கிறேன். அப்பனா நீ முதலே சொல்லிருக்கலாம்ல. அப்படின்னா அந்த கம்பெனில உனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு நான் கேட்டிருப்பேன்ல. தர துடைக்கிறதோ இல்லை டீ வாங்கி கொடுக்குறதோ அந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சாலே போதும். சரி, எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு தானே நம்ம அந்த ஊரை விட்டு போக போறோம். அதுக்குள்ள நான் சைமன் கிட்ட பேசி பார்க்கறேன். முடிஞ்சா இந்த கம்பெனில உனக்கு நான் வேலை வாங்கி தரேன். அப்படி கிடைச்சா அடிக்கடிக்கு நான் உன்னை வந்து பார்க்கலாம் இல்லையா? அப்படி எனக்கு அங்கே வேலை கிடைச்சா உங்களோட எண்ணம்லாம் கண்டிப்பா பழிக்காது. பழிக்க வேண்டாம், ஆனா அங்க வந்து உன்னை பார்க்கலாம்ல. டேய், கடவுள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாருடா. அது பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும். இப்பதான் நீ பார்த்தைய, நாம 5 லட்சம் ரூபாய் கேட்டோம், 50,000 ரூபாய் தான் கிடைச்சிச்சு. கிடைச்ச வரைக்கும் லாபம். நமக்கு இருந்த ஒரே செலவு இங்க வரைக்கும் வந்த நம்ம வண்டி வாடகை தான். உன்னுடைய செலவுல நான் ஒரு டீ குடிச்சாதான் எனக்கு பூர்ண திருப்தியா இருக்கும். வா வா போலாம்.
நில்லுடி. சதீஷ் அண்ணங்கிட்டயும் அனிலா அண்ணிக்கிட்டயும் என்னை பத்தி தப்பா நீ சொன்னதுக்கு உனக்கு என்னடி சந்தோஷம் கிடைச்சது? இவ்வளவு கம்பீரமா பொண்டாட்டியை ஏமாத்திக்கிட்டு இன்னொரு பொண்ணோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற உன்னை போலீஸ்ல தான் ஒப்படைச்சிருக்கணும். நீ யாருடி? பெரிய ஐபிஎஸ் என்ன? பார்த்து பேச கத்துக்கோ, இல்லைன்னா பொது இடத்துல வச்சு என்கிட்ட அசிங்கமா பேசினதா சொல்லி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உன் ஃப்ரெண்டோட வீட்டுல ஒரு போலீஸ்காரன் இருக்கான்ற திமிர்ல நீ ஆடாத. அந்த ஆளை இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உன்னோட ஆட்டெல்லாம் இங்க பலிக்காது. அதை முடிவெடுக்கிறதுக்கு நீ யாருடா? உன் அதி புத்திசாலித்தனத்தால ஆஷாவை ஏமாத்துறதுக்கு உன்னால முடியுது. எத்தனை நாளைக்கு எப்படி ஏமாத்துவன்? ஒரு நாள் நீ கையும் களவுமா மாட்டுவ. அன்னைக்கு உன் கணத்துல அறைய போறது முதல்ல ஆஷாவா தான் இருக்கும். அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. இப்ப நானும் வேணும்னு கிடையாது, ஆஷா தான் உன்னோட மிகப்பெரிய எதிரி. எனக்கு எதிரா நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் நம்பவே மாட்டான். ஒரே ஒரு நிமிஷத்துல உன் குடும்ப வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு நினைச்சுதான் நான் இதை பத்தி ஆஷா கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். உனக்கு இன்னொரு பொண்ணு கூட உறவு இருக்கு அப்படின்னு அவன் முகத்தை பார்த்து நான் நேரடியா சொன்னேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆஷாவோட வாழ்க்கையில நீ இருக்கவே மாட்டேன். ஏண்டி? உன்னை அவன் நிரந்தரமா விட்டுட்டு போயிடுவான். அப்படின்னா நான் அவளை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். அப்படின்னா நீ அவகிட்ட எல்லா உண்மையை சொல்லு. அவன் நம்புறாளா இல்லையான்னு பாக்குறேன். இது அந்த ஆள் தானே? புருஷனை சமுதாயத்து முன்னாடியும் ஊர்க்காரங்க முன்னாடியும் சரி அவமானப்படுத்துறது யாரா இருந்தாலும் எந்த ஒரு பொண்டாட்டியும் கண்டிப்பா அவங்கள மன்னிக்க மாட்டாங்க. ஆஷாவோட மைண்டும் இப்ப அப்படிதான். உன்னை பார்க்க அவ வருவா, உன்கிட்ட நல விசாரிக்கவோ பாசம் காட்டவோ இல்ல, உன் முகத்தை பார்த்து 4 கேள்வி கேட்கறதுக்கு வருவா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தங்கிக்கிட்டு இருக்க அந்த வீட்டு முன்னாடி வச்சே இந்த காரியத்தை நான் செய்வேன். நீ பார்க்க தாண்டி போற. என்னாச்சு? நீ எங்க போன? இப்ப புல்லட்ல ஒரு ஆள் போனான்ல, அந்த ஆள் எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆளோட பேக்கையும் பர்சையும் ஆட்டை போட்டதே நான் தான். அன்னைக்கு கம்பியால அவனை 2 அடி அடிச்சேன். அவன் கூட அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மேடமும் இருந்தாங்க. அவங்க அவனுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன விஷயம் சொல்லு. அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு அந்த ஆளோட பேக்ல இருந்த டாக்குமெண்ட்டும் ஆதாரமும் இருந்தது இல்லையா, அதை தான் அங்க அடமானம் வச்சிருக்கோம். அப்ப நம்ம மாட்டிப்போமாடா? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வேற வழி என்னடா இருக்கு? அவங்க 2 பேரும் மீட் பண்ணவே கூடாது. பார்த்தா பிரச்சனை தான். என் கூட வாங்கண்ணா. ஹலோ, எவ்வளவு நேரமா கால் பண்ற? ஏன் போன் எடுக்கல? நான் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தேன் அதான். இல்ல, நான் கண்டிப்பா வரேன். இப்படி அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம். நான் இப்பதான் வீட்டுக்கே வந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு புல்லட்டை நானும் வாங்க தான் போறேன். ஏய், அதை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவ ஒய்ஃபோட தூரத்து சொந்தம். அவ அவ்வளோ நல்லவ இல்ல. ஹோட்டல்ல அவ இன்னொருத்தங்க கூட தங்கறதுக்கு வரும்போது தான் நம்மள பார்த்துட்டா. உங்க வீட்ல வேற யாருக்காவது தெரியுமா? இல்ல, அவ சொல்றதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படியே நம்பினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிய போகுது இல்லையா? உன் டென்ஷன்லாம் குறைஞ்சிருச்சுல்ல? நம்மளோட 2 நாள் பிளான் வேஸ்டா போச்சுன்னு தான் டென்ஷனா இருக்கு. அந்த டென்ஷனை நான் கூல் பண்றேன். ஒரு வாரத்துக்கான ட்ரிப்பு கேரளா வேண்டாம், நம்ம பெங்களூர் போலாம். நான் ரெடி தான். எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதை நீங்க மீறக்கூடாது. நம்ம மேரேஜ் விஷயம்தான். ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடுத்த மாசமே நடத்துறதுக்கு நான் தயார் தான். நான் அந்த அளவுக்கு அவசரம் எல்லாம் பட மாட்டேன்.
பைத்தியமா இருக்க உங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் அது கண்டிப்பா நடக்கும். நான் வந்துட்டு வீட்டு வெளியில இருக்கேன். நான் உள்ள போயிட்டு உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஓகேவாடா? ஐயோ ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒரு முத்தம் கொடுத்துட்டு போங்க. என்னடா உம்மா? உன் கில்மா வேலையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்டா தம்பி. என்ன உனக்கு தெரியும்? இதை பாரு, இப்ப நீ பேசிட்டு இருந்தது உன்னோட அடிஷனல் செட்டப் கிட்ட தானே? அவளை நான் கண்டுபிடிச்சு தூக்க போறேன். அப்புறம் எல்லா ஆதாரங்களையும் திரட்டி ஆஷா முன்னாடி அவளை கொண்டு வந்து நான் நிறுத்த போறேன். ஆஷா அவ அப்பங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. அந்த ஆளோட அல்லக்கைங்க உன்னை அக்கு வேற ஆணி வேற பிரிக்க போறானுங்க. அதுக்கப்புறமா உன்னோட வாழ்க்கை எங்கேயோ போயிருண்டா. பாலாவோட பேச்சை கேட்டு தானே நீங்க எல்லாருமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? ஆமா. ஆனா யார் என்ன சொன்னாலும் ஆஷா அதை நம்ப மாட்டான். நான் நம்ப வைப்பேன்டா. நான் அப்படி செய்யாம இருக்கணும்னு நீ நினைச்சா அதுவும் அந்த புல்லட்டை நான் சொகுசா ஊரை சுத்துறதுக்கு நீ டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் அடிச்சு எனக்கு தரணும். அதுக்கு எனக்கு அவசியமே இல்ல. ஆஷாவை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டே எனக்கு உறவே கிடையாது. அப்படி இருக்குதுன்னு நீங்க ப்ரூவ் பண்றதா இருந்தா தாராளமா பண்ணுங்க. பட்டா ஒருவேளை பொண்ணுக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லையோ? ச்சே, இப்ப நான் யார் சொல்றது தான் நம்புறது? இந்த பாப்பா அங்க வைங்க. பாப்பா, உன்னோட டீச்சர் அம்மா யாருன்னு நானும் பார்த்தனே. அது ஏன் டீச்சர் அம்மாவை யாராலையும் பார்க்க முடியாதா என்ன? நீ எப்பவுமே அவங்க பத்தி பேசிட்டே இருக்கும்போது எனக்கும் ஒரு ஆசை வந்தது, உன்னோட டீச்சர் அம்மாவை நானும் பார்க்கணும்னு. அப்படிதான் நாங்க பார்க்க போனோம். அப்ப என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி அவங்க ஒன்னும் அப்பாவி இல்ல, பெரிய அகங்காரியா இருக்கா. யார் சொன்னது? டீச்சர் அம்மா அப்பாவி? எல்லார்கிட்டயும் அவங்க ரொம்ப பாசத்தோட தான் பேசுவாங்க. அது உன்னை நம்ப வைக்கிறதுக்காக இருக்கலாம். டீச்சர் அம்மா யாரையும் நம்ப வைக்கிறதுக்காக பாசம் காட்டல. அவங்கள பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்படின்னா நீங்க பார்த்த டீச்சர் அம்மாவா இருக்காது. என் கூட உன் பாட்டியும் வந்திருந்தாங்க. நீங்க எதுக்காக டீச்சர் அம்மாவை பார்க்க போயிருந்தீங்க? நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லதான். சரி பாட்டி, அவங்க வரேன்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கான், அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அகிலாவும் வினு தானே, அவங்களும் இங்க கூட்டிட்டு வரலாம்ல. உன்னோட தாத்தா சம்மதிக்க மாட்டாருமா. அவர்கிட்ட நான் சம்மதம் வாங்கிக்கிறேன். முதல்ல உன் அப்பா கிட்ட சம்மதம் வாங்கு, அப்புறமா நம்ம தாத்தாவை சம்மதிக்க வைக்கலாம். டீச்சரோட புருஷன் என்னைக்காவது ஒரு நாள் வந்து டீச்சரையும் குழந்தைங்களும் கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது? உன்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? டீச்சர் அம்மா கூட்டிட்டு போக யாரும் வர மாட்டாங்க. டீச்சர் அம்மாக்கு அகிலாவும் வினுவும் தவிர யாருமே இல்ல. அத பத்தி உனக்கு தெரியாதுமா? கிளம்பிட்டீங்களா? பெட்ரோல் பங்க் வரைக்கும் போனோம். தாத்தா இங்க வந்து உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னம்மா? தாத்தா, டீச்சர் அம்மா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? சொல்லுங்க தாத்தா, பிடிக்கலையா? எதுக்காக அவங்கள இங்க கூட்டிட்டு வரணும்? கல்யாணி நல்லா பாத்துக்க ஒரு அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து ஒரு ஆள் இருக்கணும்ல சார். இல்ல சார், என் மனசுல தோணுனதை சொன்னேன். உனக்கு சுதா டீச்சரை ரொம்ப பிடிக்குமா என்ன? உன்னோட அப்பாவுக்கு? அப்பாக்கும் கண்டிப்பா பிடிக்கும். பிடிக்கும்னு சொன்னா மட்டும் போதாது, கண்டிப்பா பிடிக்கணும். சூரஜ் சாருக்கு கண்டிப்பா பிடிக்கும் சார். நல்ல கலரா அழகா இருக்காங்க. அவங்கள பார்த்தா கல்யாணம் ஆனவங்க மாதிரியே தெரியாது. அவங்க 2 பேரும் நல்ல பொருத்தமா அழகா இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அவங்க தான் சார். இந்த குடும்பத்துல முடிவுகளை எடுக்கிறது வேலைக்காரி இல்ல, நான் தான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். லாலி, உன்கிட்ட சொன்ன வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும். குடும்ப விஷயத்துல இன்வால்வ் ஆகாத. அவகிட்ட எதுக்கு இப்படி கோவமா பேசுறீங்க? அவ சொன்னதெல்லாம் சரிதானே? நான் இந்த வீட்டுல இருக்கிறது மத்தவங்க சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கு இல்ல. இங்க பாருமா, இங்க வர்ற பிரவீணா ஆண்டியை உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையான்னு கேட்டா எனக்கு கோபம் இல்ல. உன் அம்மாவோட இடத்துல இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு நான் யாரை பார்த்து வச்சிருக்கேன்னா பிரவீணா ஆண்டியை தான். இதுக்கப்புறம் பிரவீணா மேலதான் நீ பாசத்தை காட்டணும். மற்ற எல்லா விஷயத்தையும் நீ மறந்துரு. எனக்கு டீச்சர் அம்மா தான் பிடிக்கும். உனக்கு அவங்கள தான் பிடிக்கும்னா அப்படியே இருக்கட்டும்.
ஆனா உன்னோட டீச்சர் அம்மா இந்த வீட்டுக்கு வரணும்னா தனியா தான் வரணும். ரெண்டு குழந்தைங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா, உன்னோட அம்மாவா இந்த குடும்பத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள நாங்க ஏத்துப்போம். பசங்களை கூட கூட்டிட்டு வரக்கூடாது. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்க வேண்டியதா இருக்கும்? குறைஞ்சபட்சம் 16,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா ஹவுஸ் ஓனர் அடிக்கடி அவளை வீட்டுக்கு வர சொல்றதுனால வாடகையே வாங்குறது இல்ல. பாலாக்காவை பத்தி நான் தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல? உன் கண்ணால பார்த்தா மட்டும்தான் நீ நம்புவே என்ன? அது உண்மைன்னு தோணுனா மட்டும்தான் நான் நம்புவேன். உன் மனசுல என்னை பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதை இன்னியோட மறந்துரு. அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஆஷா, என்னம்மா திடீர்னு என் வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க? தேவைப்படும் போது வந்தா போதும் இல்லையா? உனக்கு இப்போ என்ன தேவைப்படுது? நீ எதுக்காக ஆஷா இவகிட்ட பேசிட்டு இருக்க? நாம அம்மாவை பக்கம் வந்திருக்கோம், வா போலாம். என்னோட அனுமதி இல்லாம நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. இந்த வீட்டுக்கு நான் தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள யார் வரணும் வரக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியவ நான் தான். உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஆனா இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் எங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். தேவையில்லாம என்ன தடுக்கிற வேலை வச்சுக்காத. அம்மாவை பார்த்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். எங்க எங்கே இருங்க. முதல்ல நான் பேச வேண்டியதை பேசுறேன். அதுக்கப்புறமா நம்ம அத்தையை பார்க்க போலாம். இங்க பாருங்க அக்கா, இது வரைக்கும் உங்களை பத்தி ஒரு தப்பான வார்த்தையை யார்கிட்டயும் சொன்னது கிடையாது. ஒரே வீட்டுல இருந்தப்போ சரி, இல்லாதப்போ சரி, நான் உங்களை கஷ்டப்படுத்தினதும் இல்ல. என்னால நீங்க வருத்தப்பட்டதும் கிடையாதுக்கா. உங்களை பத்தி பல பேர் பல விதமா சொல்லிருக்காங்க. ஆனா அது எதையும் நான் நம்பவே இல்லை. நான் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்க மேல பாசமும் அன்பும் வச்சிருந்தேன். உங்க முகத்தை பார்த்து ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் நான் என் வீட்டுக்கார் கூட வந்தேன். என் வீட்டுக்கார ஹோட்டல்ல வச்சு இன்னொரு பொண்ணு கூட பார்த்ததா நீங்க எப்படி சொல்லலாம்? உங்க பேரை காப்பாத்துறதுக்காக என்னோட புருஷனை அவமானப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் இப்படி ஒரு பொய்யான கதையை சொல்ல உங்களால எப்படி முடியுது? இதுக்கான பதில் தான் உனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே. நேர்ல கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இவனுடைய கன்னத்துல என்னுடைய கைவிரல் பதிஞ்சிருக்கான்னு நீ கொஞ்சம் பாரு. அதுதான் என்னுடைய பதில். பொண்ணு காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ராத்திரியில இன்னொரு பொண்ணு கூட ஹோட்டல்ல தங்க வந்தவன் தான் இவன். என்னால கொடுக்க முடிஞ்ச சரியான பதில் அடிதான் அது.
டூருங்கிற பேர்ல உங்க ஃப்ரெண்டோட புருஷன் கூட இருந்தத என் வீட்டுக்காரர் உங்களை பார்த்தாருல, அதான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதை என் கண்ணாலே பார்த்தம்மா. இவன் உன்னை சீட் பண்றான். இவனை நம்பாத. அவரை பத்தி எனக்கு தெரியும். இவனை பத்தி உனக்கு தெரியலம்மா. இவன் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதலே கிடையாது. இவன் கிட்ட உண்மையான பாசம் அப்படின்னு கொஞ்சமாவது இருந்திருந்தா பொண்டாட்டியும் குழந்தையும் மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட படுக்கிறதுக்கு இவன் தயாராகி வந்திருக்க மாட்டான். பாலக்கா, என் வீட்டுக்கார பத்தி தப்பான ஒரு வார்த்தை இனிமே சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க பண்ண தப்ப என் வீட்டுக்கார கேள்வி கேட்டா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என் வீட்டுக்கார மேல பொய்யான குற்றம் சொல்றது யாரோட பிளான்? என் வீட்டுக்கார மேல வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் அதை நம்புவேன். ஆனா எனக்காகவும் குழந்தைக்காகவும் உயிரை விட தயாரா இருக்க இந்த மனுஷனை இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு தப்பா இன்னொரு வாட்டி சொன்னீங்க, அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க. ஆனா நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக என் புருஷனை தப்பா பேசுறது ரொம்ப தப்புக்கா. சதீஷ் மாமா கிட்ட வேற சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இவரை பத்தி தப்பா ஒரு வார்த்தை யார்கிட்டயாவது பேசுனீங்கன்னா உங்க ஃப்ரெண்டோட புருஷன் கூட நீங்க வச்சிருக்க கள்ள தொடர்ப ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இங்க இருந்து இல்ல, வீட்டு வாசப்படி ஏறி சொல்லுவேன். அந்த அளவுக்கு நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாமா. உனக்காக உயிரை விட தயாரா இருக்கிற உன் புருஷனை பத்தி தப்பா சொன்னதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட தப்புதாம்மா. நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். சுமேஷ், இந்த அளவுக்கு பொண்டாட்டியை காதலிக்கிறதுக்கு உன்னால எப்படா முடியுது? சூப்பர், ரொம்ப அற்புதமா பிளான் பண்ணி நீ இந்த விளையாட்டுல ஜெயிச்சிட்ட. கையில கிடைச்ச வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு மத்தவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு பார்க்காத. எனக்கு ஆஷா தான் எல்லார விடையும் ரொம்ப முக்கியம். அவளை பிரிக்கிறதுக்கு நீ ஏதாவது முயற்சி பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.